ஓகேவா? ஸ்பிளிட் பண்ணிட்டு அது எப்படி ஸ்பிளிட் பண்ணணும் புரியுதா? எல் டிவிஷன் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? சோ இப்படி எடுத்துட்டு இப்போ 5 பாருங்க, எத்தனை 5 இருக்கு மேக்ஸிமம்? ஒரு 5 இருக்கு. அதுக்கப்புறம் இங்க 5 கியூப் இருக்கு. மேக்ஸிமம் எத்தனை 5 வருது நமக்கு? 4 5 தான் வருது. கரெக்ட்டுங்களா? டோட்டலா வந்து நமக்கு 4 5 தான் வருது. அப்போ 5ல 4 தான் இருக்கு அப்படின்னா நமக்கு 7ம் என்ன எடுத்துக்கணும்? 5க்கு வந்து நமக்கு n வந்து 4 தான் வருதுன்னா என்னோட வேல்யூ என்னவா இருக்கணும்? சேமா இருக்கணும். அப்போ இங்க 7க்கும் நம்ம என்ன எடுத்துக்கலாம்? 4ன்னு எடுத்துக்கலாம். மேல வந்து 7 பவர் 8ன்னு பார்த்தோமா? இங்க மினிமலா நம்ம பார்க்கும்போது 7 பவர் 8ன்னு பார்த்தோம். அப்போ 7 பவர் 8 இருக்குன்னா கீழே 7 பவர் 4 வச்சு டிவைட் பண்ண முடியுமா? முடியாது மேம். முடியாதா? கீழே சின்ன நம்பரா இருக்குங்க. இது டிவைட் பண்ணலாம்ல. 7 பவர் 4 டிவைட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? 7 பவர் 4 வரும். இந்த இடத்துல 7 பவர் 8னா 7 பவர் 7 தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு தான் அந்த ஃபர்ஸ்டே சொன்னேன் உங்களுக்கு. கீழே வந்து எந்த வேல்யூ வேணா இருக்கா, கம்மியான வேல்யூஸ் இருக்கணுங்க. 7 பவர் 8 இருக்கு, 7 பவர் 4ஆல நம்மளால டிவைட் பண்ண முடியும். அப்ப மேக்ஸிமம் வந்து ஏன்னா ஏன் வந்து நம்ம 4ன்னு எடுக்கிறோம்னா 7 மட்டும் இருந்துச்சுன்னா உங்களுக்கு 7 தான் வரும் இந்த இடத்துல ஆப்ஷன் வச்சு போகும்போது. ஆனா இந்த இடத்துல வந்து 5ம் நம்ம பார்க்கணும். அப்ப 5க்கு மேக்ஸிமம் 4 5 தான் இருக்கு. ஓகேவா? 5 பவர் 4 வரைக்கும் மட்டும் தான் இருக்கு. அப்படிங்கும் போது கீழே வந்து நீங்க எது வரைக்கும் டிவைட் பண்ணிக்கலாம்? 5 பவர் 4 வரைக்கும் தான் டிவைட் பண்ண முடியும். 5 பவர் 4 டிவைடட் பை 5 பவர் 4 தான் நீங்க பண்ண முடியும். புரியுதுங்களா? அப்பதான் எக்ஸாக்டா டிவிசிபிள் ஆகும். அப்போ கீழே 5 பவர் 4னா இதுக்கு இந்த எண்ணுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம்? 4ன்னு கொடுத்துருக்கோம். அப்போ 7க்கும் நம்ம என்ன வேல்யூ கொடுக்கணும்? 4 தான் கொடுக்கணும். புரிஞ்சுதா? அப்போ இதோட ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. இப்படிதான் நான் வந்து இதை அப்ரோச் பண்ணேன். சரிங்களா? எல்லாத்தையும் ஸ்பிளிட் அப் பண்ணிக்கிட்டேன். புரியுதுங்களா?